தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் மாதத்தில் சுட்டெரித்து வந்த கோடை வெயிலின் தாக்கத்தை கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை தணித்துள்ளது. இந்த நிலையில் கோவை, காந்திபுரம், துடியலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. பொல்லிக்காளிபாளையம் பகுதியில் மழையின் காரணமாக சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் அந்த வழியே வந்த சரக்கூர்தி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதனிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் நேற்று மாலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரு நேரம் வண்டி போகாது கிடக்க. வெள்ளம் வடிந்து தற்போது நீர்வரத்து சீரான போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை 2 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். இதேபோல் வறண்டு காணப்பட்ட கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருவெல்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிலையில் தென்காசி, தேனி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு நடுவம் விடுத்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.